வணக்கம் உறவுகளே! எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? எல்லோரும் நல்லா இருக்க வேணும். நானும் நல்லா இருக்கிறேன். இன்றைக்கு நான் கத்தரிக்காய் பொரிச்சு தான் ஒரு சாதம் செய்யப் போறேன். அதுக்கு தேவையானதெல்லாம் நான் சுத்தமா கழுவி எடுத்து வெட்டி நான் வச்சிருக்கிறேன். விதம் விதமா சாதம் செய்வாங்க. இன்றைக்கு நான் எனக்கு பிடிச்ச விதமா நான் கத்தரிக்காய் சாதம் செய்யப் போறேன். வாங்க பாப்போம். முதலாவது நான் கத்தரிக்காவை பொரிச்சு எடுக்கிறேன். கத்தரிக்காய் கொஞ்சம் ப்ரௌன் கலரில் நாங்கள் பொரிச்சு எடுப்போம். கத்தரிக்காவை பொரிச்சு இந்த சாதத்துக்கு கறி ஒன்றுமே தேவையில்லை, நல்லா இருக்கும், சும்மாவே சாப்பிடலாம். கத்தரிக்காவை நாங்கள் பொரிச்சு எடுத்துட்டு நாங்கள் டிஷ்யூவில் தான் போட வேணும். ஏனெண்டா எண்ணெயும் நாங்கள் அதிகமாக சாப்பிடக்கூடாது. எண்ணெய் எப்போவுமே குறைவாக தான் சாப்பிட வேணும். அதுதான் நல்லது, ஆரோக்கியம். ஆனால் பொரிச்சு சமைக்கும் போது எப்படியுமே கொஞ்சம் எண்ணெய் இருக்கும் தான், அதுவும் கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும். அதுக்கு பிறகு நான் கடாயில் கருவேப்பிலை, ஏலக்காய், கிராம்பு சேர்த்துருக்கிறேன். வெங்காயத்தையும் அதோட நான் சேர்க்குறேன். நீட்டாக பாருங்கள், 2 பெரிய வெங்காயம் வெட்டியிருக்கிறேன். நல்லா இருக்கும். இப்போ வெங்காயம் சாப்பிடும்போது வெங்காயம் கடிபடக்குள்ள அதுவும் ஒரு நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும். அதுக்கு பிறகு நான் அதில் பச்சை மிளகாய், வெள்ளைப்பூடு, இஞ்சி இது 3ம் சேர்த்து லேசாக நாங்கள் கிளறி விடுவோம். அதுக்கு பிறகு பாருங்கள், கொஞ்சம் லேசாக வதங்கிட்டு தான் நான் கருவேப்பிலை சேர்த்துருக்குறேன். கருவேப்பிலை அதுக்கு பிறகு நான் ஒரு தக்காளி பழம் ஒன்று வெட்டி வச்சிருக்கிறேன். அதையும் சேர்த்துக்கொள்ளுவோம். காரத்துக்கு கட்டைத்தூள் சேர்க்குறேன், உப்புத்தூள், மஞ்சத்தூள் இது 3ஐயும் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுவோம். பச்சை மிளகாய் எல்லாம் போட்டிருக்கபடியாக நான் நிறைய பச்சை மிளகாய் போட்டிருக்கிறேன். ஒரு 5-6 பச்சை மிளகாய், நல்ல கார பச்சை மிளகாய், அதுவும் நல்லா இருக்கும். இப்போ தான் தக்காளி பழத்தையும் போட்டு கிளறி போட்டு கொஞ்சம் மூடி வைப்போம், கொஞ்சம் வதங்கட்டும். வெங்காயம் அதிகம் சேர்த்துருக்கேன் நான், எனக்கு வெங்காயம் பிடிக்கும். அதுக்கு பிறகு அதுவும் நல்லா வதங்கிட்டுது. நாங்கள் வதங்கின பிறகு பொரிச்சு வச்சுருக்க கத்தரிக்காயை நல்லா நாங்கள் டிஷ்யூவில் இது பண்ண வேணும், எண்ணெய் இருக்கும். அப்போ நாங்கள் கத்தரிக்காயும் அதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணுவோம். ஒவ்வொரு நாளும் நாங்கள் 2-3 கறியோடு தானே சோறு சாப்பிட்றோம் நாங்கள். அப்போ அதனால் இன்றைக்கு இந்த ஒரு கத்தரிக்காய் சாதம் செய்து சாப்பிடுவோம் என்று தான் இன்றைய மதிய சாப்பாடு எங்களுடையது. பாருங்கள், நான் அதுக்கு மேலே இப்போ பாசுமதி ரைஸ் வடிச்செடுத்து வச்சிருக்கிறேன். அதற்கூட ஒரு பிடி கடலைப்பருப்பும் நான் சேர்த்து தான் அவிச்சேன் நான். பாருங்கள், சோறு நல்ல பொழுண்டு குச்சி குச்சியாக இருக்குது. அதுக்கு பிறகு இங்கே நான் கொஞ்சம் ப்ளம்ஸும் கச்சாங்கொட்டையும் சேர்த்து வறுக்கிறேன். வறுத்து போட்டு அதையும் நான் இந்த சோத்துக்கு மேலே தான் கொட்ட போகிறேன். பாருங்கள், நல்லா இருக்கும். இப்போ சாப்பிடும்போது இதெல்லாம் கடிபடக்குள்ள அது ஒரு நல்ல சுவையாக இருக்கும். பிடிச்சிருந்தா நீங்களும் ஒரு தடவை இப்படி செய்து சாப்பிட்டு பாருங்கள், அந்த மாதிரி இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உறவுகளே. பாருங்கள், நான் அதுக்கு பிறகு க்ரீன் ஒனியனும் கொஞ்சம் நான் மிக்ஸ் பண்ணுறேன். சாதம் செய்து முடிஞ்சு ரெடி ஆகிட்டு இனி நாங்கள் சாப்பிட வேண்டியது தான். பாருங்கள், நல்லா இருக்குது பார்க்குறதுக்கும். நீங்களும் ஒரு தடவை செய்து சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்க உறவுகளே. மீண்டும் இன்னொரு காணொளியில் உங்கள் பானு.